ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப நாள் எடுக்கணும்னு ஆசை, பட் என்னால் முடியலை. நான் ஒன்று எழுதியிருக்கேன். அது கவிதைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துக்கோங்க. பட் இது என்னோட கருத்து. எனக்கு தோன்றதை நான் எல்லாமே ஒரு இதில் எழுதி வைப்பேன். அது கவிதையாகவும் நீங்கள் நினச்ச மாதிரி கவிதைன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு லூஸ் ஏதோ எழுதியிருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் வச்சுக்கலாம். பட் என்னோட சின்ன ஒரு கருத்துன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? நம்ம அதை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மாவை யாருக்கு தாங்க பிடிக்காது? அம்மா இல்லாமல் ஒரு வாழ்க்கை உண்டுன்னு நம்ம யாராலையும் நினச்சி பார்க்க முடியுமா? அம்மா தானேங்க நம்மளை உலகத்தில் கொண்டு வந்தாங்க. அம்மா, அந்த 3 வார்த்தை எவ்வளோ ஒரு இனிமையான வார்த்தை. அந்த அம்மாங்கிற வார்த்தை சொல்லும் போதே அவ்வளோ ஒரு இனிமையாகவும் ஒரு ஆறுதலாகவும் நம்ம மனசுக்கு இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்குது, உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குங்க. அம்மா இல்லாத ஒரு லைஃபே இல்லை. சின்ன பிள்ளைலலாம் நம்ம அம்மா நம்மளை திட்டும்போது, என்னம்மா புழுங்க, ஏம்மா நொசுங்க, சும்மா இருக்க மாட்டியாம்மா, வாயை மூட மாட்டியாம்மா, அப்படிலாம் நம்ம திட்டுவோம். அப்போ நம்ம அம்மா சொல்லுவாங்க, உனக்கு இப்போ புரியாதுடி, நீயும் கல்யாணம் முடிஞ்சு உனக்கும் பசங்க வந்தாதாண்டி தெரியும் அப்படிம்பாங்க. அப்போ புரியலைங்க, ஆனால் சத்தியமாக இப்போ புரியுது. ஸ்கூல் போயிட்டு லேட்டாக வந்தோம்னா என்ன லேட்டுன்ட்டு வாசல்லே நின்று சத்தம் போடுவாங்க. அப்பவும் புரியலை, இப்போ புரியுது. நம்ம பசங்க ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகிட்டுனா, ஐயோ நம்ம பிள்ளையை காங்களையே, எப்பவும் வர டைமை விட லேட் ஆகுதே அப்படின்னு நம்ம மனசு பதறுதுங்க. அதே மாதிரி தானே நம்ம அம்மாவுக்கும் இருந்திருக்கும். அந்த தாய் பாசம் அப்பவும் புரியலை. இப்போ நான் 2 பிள்ளைங்களுக்கு தாயாக இருக்கும்போது தான் ஒரு தாயோட தாய் பாசம் நமக்கு புரியுது. இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு தாயின் தாய் பாசம். அம்மா என்ற 3 எழுத்து. இதை சொல்லும் போதே மனதில் ஒரு புத்துணர்வு. என் முகம் பார்க்கும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என்னை உன் கருவில் சுமக்கும் போதே என் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவள் நீ. நான் அம்மா என்று கூப்பிடும் அந்த ஒற்றை வார்த்தைக்காக உன் பிரசவ வழியில் அம்மா என்று அழைத்தவள் நீ. பெண் குழந்தையை எதிர்க்கும் இவ்வுலகில் பெண் குழந்தைதான் வேண்டும் என்று என்னை தவமிருந்து பெற்றவள் நீ. ஊரே மெச்சும் அளவிற்கு என் மகள்தான் பேரழகி என்று என்னை அழகுபடுத்தி கன்னத்தில் கரும்புள்ளி வைத்து என்னை ரசிப்பாயே. உச்சி வகுடெடுத்து தலைபின்னி பூ வைத்து என்னை அழகு பார்த்தாயே. இன்று கணவன் இறந்து தலைவிரி கோலத்தில் இருக்கிறேன். அக்கறையுடன் சொல்ல என் தாய் இங்கு இல்லை. என் வீட்டு மகாலட்சுமி பொட்டு வைக்காமல் இருக்காதே என்று உன் நெற்றி பொட்டை எடுத்து வைப்பாயே. இன்று பொட்டு இல்லாமல் அமங்கலமாய் இருக்கிறேன். கணவன் இல்லாமல் அல்ல, தாய் இல்லாமல். நான் பிறக்கும்போது உன் பிரசவ வழியில் அம்மா என்று அழைத்தாயே. குழந்தையாக உன் அருகில் நான் இருந்தேன். நான் இன்று பிரசவ வழியில் அம்மா என்று அழைக்கும்போது கடவுளாக மாறிவிட்டாயோ? என் குழந்தைக்கு நான் கொடுக்கும் உருண்டை சோறு அமிர்தம் என்றால், எனக்கு நீ கொடுக்கும் உருண்டை சோறு பேரமிர்தமாகும். அதை வாங்க முடியாத பாவியாக உள்ளேனே. 2 குழந்தைகளுக்கு தாயாக நான் இருந்தாலும் எனக்கு ஒரு தாய் இல்லையே என்று நித்தம் ஏங்குகிறேன். கணவன் இல்லாத வலியை விட தாயில்லாத வலியின் வேதனைதான் அதிகம். 1000 நறுமணங்கள் என்னை சுற்றி வீசினாலும் என் அம்மாவின் வேர்வை வாசத்திற்கு அது ஈடாகுமா? விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிந்தாலும் அதில் கிடைக்காத அழகும் சந்தோஷமும் என் அம்மாவின் அழுக்கு நிறைந்த புடவையை மூடிக்கொள்ளும் போது கிடைக்கிறது. உன் இரத்தத்தை எனக்கு உணவாக கொடுத்த அந்த அற்புதமான நாள் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று கடவுளிடம் கேட்கிறேன். உன் குழந்தையாக அல்ல, உன் தாயாக. நீ என் மீது வைக்கும் அன்பை பார்த்து அந்த கடவுளுக்கே பொறாமை வந்து விட்டதோ? அதனால்தான் உன்னை என்னிடம் இருந்து பிரித்து விட்டானோ? மறுபிறவி இருப்பது உண்டென்றால் அதில் உனக்கு நான் தாயாக வேண்டும். இப்படிக்கு ஒரு தாயாக இருந்து தாய் பாசத்திற்கு எங்கும் உன் அன்பு மகள்.